வெள்ளையா இருந்தாலும் அடுப்பங்கிற கருப்பா இருக்குன்ற கதையா? என்னதான் வெள்ளையும் சொல்லையுமா நீங்க வெளியே போயிட்டு வந்துகிட்டு இருந்தாலும் என் பிள்ளைய கண்களாம பாத்துக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க மனசுல இப்படி ஒரு அழுக்கு இருக்குன்னு நினைச்சு கூட பாக்கல மாப்பிள. மாமா நீங்க நினைக்கிற மாதிரில எதுவும் இல்ல. இது என்னோட பிஏன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம ஒழுங்க மரியாதையை இவ்வளவு முதல்ல வெளியே அனுப்புங்க. நான் வரும்போது பாத்துக்கிட்டு வரேன். இவளோட அப்படி சோடி போட்டுக்கிட்டு ஒரு நாளாவது ஒரு நிமிஷமாவது என் பிள்ளை கூட அந்த மாதிரி சிரிச்சு வந்துருப்பீங்களா நீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். பாரு எக்ஸ் ஒய் Z எனக்கும் தெரியும். முதல்ல வாயை முடிக்கிட்டு வெளியே போடி சிரிக்கி மாவளே. இங்க பாருங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் காதல டமான் ஆகி போச்சா? இந்த சிரிக்கிய வெளியே போக சொன்னேன். அவ என்னோட பிஏ, அவ இங்கதான் இருப்பா. பாருங்க மாப்பிள்ள பிஏ ஆயின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்ப கடுப்பாயிருன்னு சொல்லிட்டேன். முதல்ல அந்த அசிங்கத்தை தூக்கி வெளியே வீசுங்க. இல்லைன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. என்ன நடக்கும் இல்ல என்ன நடக்கும்னு கேக்குறேன். என்னமோ உலகத்துல இல்லாத சீமையில இல்லாத சிங்காரி என்னமோ கட்டி வச்சுட்டீங்க. என்னமோ வந்துட்டீங்க இப்பதான் வரிச்சு கட்டிக்கிட்டு. அன்னைக்குதான் வீட்டுல வச்சு அசிங்கப்படி அனுப்புனீங்கல்ல. இப்ப என்ன மாமா? என் வாழ்க்கை எனக்கு பாத்துக்க தெரியும். ஒழுங்கு மாதிரியே வெளியே போங்க. இது என்னோட ஆபீஸ். இந்த ஆபீஸே நான் காசு கொடுக்கலன்னா நடக்காது. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல அந்த பேய வெளியே அனுப்புங்க. பாருங்க மாமா அது என் பிஏ. சும்மா பேய் அப்படி இப்படின்னு இருக்காதீங்க. ஆமா ஆமா தொடப்பக்கட்டைக்கு பட்டு குஞ்சு தேக்குதாமா. அடியே இப்ப வெளியே வாரியா இல்ல இங்க இருந்து உன்னை அடிச்சு தரத்த இழுத்துட்டு போய் வெளியே விடவா? என்ன ஒரே சத்தமா கிடக்குது? அடிச்சிருவீங்களா? எங்க அடிச்சிட்டீங்க தான் இருங்க பாப்போம். மாப்பிள்ள வழிய விடுங்க. இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. பாருங்க என் ஆபீஸ். இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை கிடையாது. வெளியே போங்க. நான் வெளியே போகணுமா? இப்ப வந்து சிரிக்கிக்காக நான் வெளியே போகணுமா? வாயால சொன்னா புரியாது. அவளை மாப்பிள்ள கைய விடுங்க, கைய விடுங்கன்னு சொன்னேன். என் புள்ள வாழ்க்கையை பங்கு போடுறதுக்கு ஒருத்தி வந்திருக்கா. நான் எப்படி கம்மன் இருப்பேன்? முதல்ல வெளியே போயா. என்னடி அப்பேன் சுப்பேன் குப்பேன்னு என்னமோ காசு கொடுத்துட்டானாம்ல. என் பிஏவை வீட்டை விட்டு தோணுற மாதிரி வந்து ஆபீஸ் ரூம்குள்ள வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு வெளியே போன்னு இருக்கான். மாப்பிள்ள மரியாதை முக்கியம். மக்களே என்னையா மரியாதை? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய அப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புவ. மரியாதை உண்ணாம மரியாதை. ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிரு. இங்கடி உன் அப்பனை இப்பயே கூட்டிக்கிட்டு வெளியே போ. சும்மா இந்த தேவையில்லாத இந்த நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அடிச்சு துரத்திடுவேன். அப்புறம் நீயும் காலமுழுக்க உங்க அப்பா வீட்டுல போய் கஞ்சி குடிக்க வேண்டியதான். இப்போ உங்க அப்பனோட நிலைமையும் சரியில்லை. அதனால பிச்சை எடுத்துதான் கஞ்சி குடிக்கணும். ஒழுங்க மரியாதையா என் கூட இருக்கிறதா இருந்தா உங்க அப்பனை இப்பயே துரத்தி விடு. இல்லையா அப்புறம் உங்க அப்பா வீட்டுல சிங்கி அடிக்க வேண்டியதான் காலம் முழுக்க. சரியா? நான் என் அப்பா வீட்டுல கஞ்சி குடிக்கணுமா? பொறுத்தது போதுண்டி காஞ்சனா. இதுக்கப்புறமேட்டுக்கும் அமைதியா வாயை முடிக்கிட்டு இருந்த இவன் ஆட்டம் பெரும் ஆட்டமா போயிடும். அந்த சிறுக்கி மேல இருக்க கோவத்தெல்லாம் இத்தனை நாளும் அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். போதாத குறைக்கு இவன் அடிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு அடியும் வாங்கிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அப்படி இருக்க மாட்டேன். இன்னைக்கு அப்படி இருக்கவே மாட்டேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில அவ துண்டக்கான துணியக்கானு ஓடணும். இவன் இன்னையோட கையை நீட்டுறதை காலை நீட்டுறதை முறிக்கணும். யோ ஒழுங்கு மரியாதையா வெளியே போ. இல்லன்னா உன் பிள்ளையும் வாழா வெட்டிய கால் முழுக்க நீ வச்சுக்க வேண்டியதான். நான் வாழா வெட்டியா இருக்கணுமா? அவருங்க பாக்கிட்டு என்னடி திமிரா? ஏய் உன் புருஷன்டி. புருஷனா? இன்னைக்கே உன் நெஞ்சில இருக்க மஞ்சா சோத்தை எடுக்கறேன்டா. ஐயோ சார். ஓஹோ இங்க சுச்சு போட்டா அங்க லைட் எரியுதா? நீ சுச்சு போட்டாலும் லைட்டே எரியாத அளவுக்கு பீஸ் போக வைக்கிற. உன்னையே பல்லு 16 போச்சு. அடி என் சக்காலத்தி. நான் போனா போது பொறுமையா போன என்னை பொங்க வைக்கிறியோ? என்னடி துணி? ஆபீஸ்க்கு வர்றது துணி போடுற லட்சணம் அடியுது. நான் ஆம்பளைங்க இருக்கும்போது இப்படி மினுக்கிக்க வேண்டியது. இன்னைக்கு அடிக்கிற அடியில இனிமே பாரு நீ காலம் முழுக்க கட்டையில தாண்டி போற. அவ விழுந்தா நீ விழுந்து கூட தாங்குறியா? இங்க வாடா. இன்னைக்கு உன்னைய பொளக்கிற புழுவுல பாரு. இனி உன் விழுதுகள் எல்லாம் விழுந்துகிட்டு போகுது. வாடா இங்கிட்டு. போனா போச்சு புருஷனாச்சேன்னு வாயை மூடிக்கிட்டு போனா ஓவரா பனாத்திக்கிட்டு இருக்கியா? இன்னையோட உன் கையையும் காலையும் முறிச்சு விடுறேன். நீ இனிமே பாரு மூளையில கிடச்சி மொடங்க பாருடா. பொம்பளைனா உனக்கு கிள்ளுக்கிறியா? நீ நினைச்சா உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கும் நினைச்சா நீ அடிப்ப அந்த அடியை வாங்கிட்டு உனக்கு அடிமையை இருக்கிறதுக்கும். ஏண்டா கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கும்போது குரங்கு மாதிரி உனக்கு அவ ஒருத்தி கேட்கறாளா? காசு வந்து உனக்கு கண்ணை மறைக்குதோ? அடியே வலிக்குதே விடுறே. ஐயோ ஐயோ வலிக்குதா? இப்படிதானடா எனக்கு இத்தனை நாளா வலிச்சிருக்கோம். ஒவ்வொரு நாளும் என் பெத்தவங்க முன்னாடி என்னை அடிச்சு அப்படி கொடுமைப்படுத்துவேன். நேரத்துக்கு உனக்கு துணிமணி துவைச்சு போட்டு அதே துணியை அயன் பண்ணி உனக்கு பார்த்து பார்த்து நான் ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு வெயில காஞ்ச கருவாடை உனக்கு சோத்தள்ளி கட்டிக்கிட்டு வந்தா இவ கூட குழு 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 குழுன்னு உக்காந்துக்கிட்டு கும்மா அடிக்கிறிய கும்மா. இனி நீ எப்படி அடிக்கிறேன்னு பாருடா. இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில இனி இவனு இல்ல எவளையும் ஏற எடுத்து பார்க்க கூடாது. உனக்கு ஒரு நியாயம், பொம்பளைங்கன்னா எங்களுக்கு ஒரு நியாயமா? இன்னைக்கு இருடா உன்னை சோழியை முடிச்சு விட்டுறேன். ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா கதிராட்டமா இனிமே வா இடுப்பு ஒடியத்தான் போகுது. போலீஸ்ல சொன்னாதானே
வாய முடிச்சு வேலைய பாரடி, உன் திமிரு பேச்சலாம் என்கிட்ட எடுபடாதடி. ரம்பா 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 தான் நீ ஒரு குண்டாந்தா ஹோய். குண்டானா? ஏ கிழவி, உனக்கு திமிர பத்தியா? என்கிட்ட இங்க இருக்கிற வரைக்கும் புழு பூச்சி கணக்கா அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போவ. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுல இருந்து எம்பிட்டு ஆட்டம் பட்டிக்கிட்டு இருக்கா பாத்தியா? வாழ்க்கையில வாழைப்பழத்தோட விழுந்து வலிக்கி விழுந்தவனா எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா ஏன் மருமக போலீஸ பார்த்துல வலிக்கி விழுந்து கிடக்குறா. ஓஹோ, மாமியார விளக்க மாத்தால அடிக்கிற. போலீஸுக்கு போட வேண்டித்தான். ஈரடி யாசிக்கிட்ட சொல்ல வேண்டித்தான். அப்புறம் கார்ல வந்து சும்மா சொல்லி கூட்டிக்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு நீ இருக்க வேண்டித்தாண்டி. ஓடிட்டியா? ஓடு ஓடு. எத்தனை நாள் என்னைய ஓட விட்டுருப்ப. இன்னைக்கு இருக்குடி. என்னைய வச்சு நீ செஞ்ச. இனி என்னோட காலண்டி. நீ உன்னை எப்படியெல்லாம் வச்சு செய்ய போறேன்னு பாரு. ஏ மஞ்ச மண்டை. என்னது மஞ்ச மண்டையா? ஆமாடி, சாணியில முக்கின மாதிரி மண்டைய வச்சிருக்க. அப்புறம் உன்னை மஞ்ச மண்டைன்னு கூப்பிடாம வேற என்ன மண்டைன்னு கூப்பிடுவாங்க? உனக்கு சரியில்லை. உன் உடம்புக்கு இதெல்லாம் நல்லது இல்லை. என்கிட்ட தேவையில்லாம பிரச்சனைக்கு வராத. அப்புறம் நல்லா வாங்கிட்டு தான் போவ. அடியே போலீஸ் இப்ப என் பாக்கெட்லடி ஒரு போன் பண்ணுனா போதும், உடனே அள்ளி கட்டிக்கிட்டு வந்து உன்னை தூக்கிட்டு போயிருவாங்க. முதல்ல உன் புருஷன் தாண்டி கம்பி எண்ணனா, இப்ப உன்னையும் சேர்த்து கம்பி எண்ண வச்சிருவேன். அதனால ஒழுங்கா அடக்கி வாசி. மாமியாருக்கு ஏத்த மருமவளா இருடி. மகங்காரம் முடிச்ச மருமவளா இருக்காத. கௌசி, கௌசி, என்னடி? அடியே, வீட்டில் என் மாமியார் கிழவி பண்ற டார்ச்சர் தாங்கலடி. சும்மா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாலும் வந்துச்சு. இது அக்கப்போர் பெரும் அக்கப்போரா இருக்கு எனக்கு. ஏற்கனவே பெரும் பிரச்சனையில இருந்து இப்பதாண்டி மீண்டு வந்திருக்கோம். மறுபடியும் வாயை குழுது கொடுத்தோன்னு வச்சுக்க, மறுபடியும் உள்ள போய் நம்ம புருஷன்களை வச்சு நம்மளை பாடா படுத்தி எடுத்துருவாங்கடி. தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு? அடியே வனரோசா, வாடி வாடி வாடி. ஏ சாந்தா, என்னடி இங்க உட்கார்ந்திருக்கவ? வீட்டுக்குள்ளேயே என்ன நேரம் பார்த்தாலும் ஒரு சில மூஞ்செல்லாம் பார்த்தா எரிச்சலா இருக்குடி. அதான் வெளியே வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் உன் வீட்டுக்கு எதுவும் தொடப்பக்கட்டை, அப்புறம் இந்த ஒட்டடிக்கிற குச்சி ஏதாவது வேணும்னா சொல்லுடி, வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாமா? என்ன தடி சொல்றவ? என் வீட்டுல ஒண்ணு இருக்கு பாரு, தண்டத்துக்குன்னு. அதான் அத வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கலான்னு தான். அடியே, இதெல்லாம் நாய் கூட திங்காதடி. நாய் கூட சீண்டாதத விலைக்கு விற்கலான்னு பாக்குற பாத்தியா? அங்கிட்டு நிக்கிறப்போ பாத்தியாடி கௌசி, இவ ஜாட பேசுறது உன்னையத்தான். ஏண்டி உன் வீட்டுக்கெல்லாம் இந்த சாணி பவுடர் போட்டு வாசம் வலிக்கணும்னா சொல்லு. என் வீட்டுல ஒட்டி இருக்கா, அதை தூக்கி அதுல நனைச்சு ஒரு தேய் இப்படி ஒரு தேய் அப்படி ஒரு தேய் தேய்ச்சா போதும், வாசம் மொத்தத்தையும் ஒழுகிட்டு போயிடலாம். அடியே, இப்ப ஒன்ன சொல்றா. சொல்றியா? இன்னைக்கு இருக்குடி. ராத்திரி நீ எப்படி சாப்பிட்ற, உன் தொண்டைக்குழியில எப்படி சோறு இறங்குதுன்னு நானும் பாக்குறேன். என்னாடி உன் மருமவ முறுக்கிக்கிட்டு போற. காலையில எந்திரிச்சதுல இருந்து வச்சு ஓட்டுன்னு ஓட்டுனேண்டி. அந்த ஓட்டுனது தான் இப்ப ஓடுறான். மருமவளுகளெல்லாம் நம்ம காலுக்கு கீழே வச்சுக்கணுடி. கொஞ்சம் அவளுகளுக்கு இடம் கொடுத்தானு வச்சுக்க, நம்ம தலையில ஏறியே மிளகா அரைக்க ஆரம்பிச்சிருவாளுங்க. ஆமாண்டி, அதுவும் சரிதான். என்னடியவ இங்க உட்காந்துருக்க? இந்த பக்கம் நமக்கு என்ன வேலை? வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்குது, சலுப்பு அடிச்சு கிடக்குது. அதான் அப்படியே காத்தாட நடந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு வந்தேன். என்ன இங்க உட்காந்துருக்கவ? எப்பயும் வீட்டுல எல்லாம் இருப்ப? ஆமா, ஒரு வயசுக்கு மேல வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை தான் போ. ஏண்டி பின்ன என்னாடி, பிள்ளைங்க என்ன நம்ம தங்கமா வளர்க்குறோம். வீட்டுக்கு வந்த மருமவளுக்கு குடும்பத்தை தான் ஒரே தான் சுக்கு நூறா பிரிச்சு போடுறாளுகளே. ஏண்டி வா மரும ருக்கு என்னடி குறை? அவ பாட்டுக்கு செவனேன்னு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு வீட்டோடல கிடக்குற. ஆமா, வீட்டு வேலை பாக்குறான்னு சொன்னதுதாமா பிரச்சனை. என்ன சொல்ற? ஐயோ, நமக்கு தான் ஒரு வயசுக்கு மேல நாய் குணம் வந்துருது. அவங்க எல்லாருமே வேலை வெட்டிக்கு போறாங்க, நீ வீட்டுல தானே வேலை செய்யற, வீட்டுல தானே இருக்கன்னு சொல்லிவிட்டேன். உடனே பெரிய பஞ்சாயத்து பண்ணி விட்டாமா என் பையன். இனிமே நீ இந்த வீட்டுல ஒரு வாரம் அந்த வீட்டுல ஒரு வாரம் இரு அப்படின்னு சொல்லிவிட்டான். இல்லையா வீட்டை விட்டு போறேன்னு சொல்றான். யாரு? பெரியவனா? ஆமா, அவனே தான். ஏண்டி நீயா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அப்படி சொல்லலாமா? அந்த பிள்ளை என்ன சும்மாவா இருக்கு? கல்யாணம் பண்ணி வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இத்தனை வருஷத்துல உன்னை சண்டை சச்சரவுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்காளா? ஒன்னும் கிடையாது. உனக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு வீட்டுல அவளுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு பிரசவத்துக்கு கூட அவங்க ஆப்பா ஆத்தா வீட்டுக்கு போவாம இங்கேயே இருந்து 2வது நாளே எந்திரிச்சு வீட்டு வேலை பார்த்தபடியாவ. அப்படியா பட்டவளை போய் நீ இப்படி பேசலாமா? எனக்கு பாசம் இல்லாமலாம் ஒன்றும் இல்லடி, ஏதோ அத்தை தானே சொல்றேன், அதுக்கு போய் அப்படி அவங்கிட்ட போய் போட்டு கொடுத்து இப்படி பேசலாமா? அதுங்களுக்காக தானே நான் இம்புட்டியும் சேர்த்து வச்சிருக்கேன். வீட்டை விட்டு போறேன்னு சொல்றானே, எனக்கு எம்புட்டு இது. சின்னவன் கூட ஏதோ இப்பதான் பொறுப்போட இருக்கேன். ஆனா பெரியவன் அவங்க அப்பா செத்ததுல இருந்து இப்ப வரைக்கும் வீட்டு பொறுப்பெல்லாம் தாங்குறவனே அவன் தாண்டி.
அதனால எனக்கு அன்பா போயிடுமா இல்ல இவள தான் அன்பா போயிடுமா குழந்தை பிறந்த உடனே உடம்பு செல்லாம நான் அடுத்த நாள் படுத்த படுக்க ஆயிட்டேன். அப்ப கூட இவ நான் அங்க போயிட்டு இந்த குடும்பத்தை பார்க்க ஆளு இருக்கா இவ எல்லாத்தையும் பார்த்தா அதெல்லாம் நான் மறந்துட்டு போற அளவுக்கு நன்றி கிடவளவா இவன் மேல எல்லா பாசமும் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நமக்கு வாய் கேட்க முடியாம ஏதாவது ஒண்ணு சொல்லி போடுறேன். இருந்தாலும் அவங்க அப்படி சொன்னோன்னு எனக்கு உயிரே இல்லடி. விடு விடு, நம்ம பிள்ளைதான் இப்ப நம்ம திட்டுனா அதுங்க வாங்கிக்கிறது இல்லையா, அதுங்களுக்கும் ஒரு பேச்சு வந்தா நம்மளும் பொறுத்துக்கிட்டு தான் போகணும். சரியா, இனிமேலாவது வாங்கி கொடுக்காம கம்முனி இரு. அதுங்களும் சிரமத்தை கொடுக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்டி. இனிமே பெரியவன் வீட்டுல ஒரு வாரமும் சின்ன வீட்டுல ஒரு வாரமும் இருக்கலாம்னு இருக்கேன். சரி அப்படிதான் இருந்துட்டு போ. இப்ப என் மருமக ஆடுற ஆட்டமெல்லாம் நீ பாத்தீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் ருக்கு இருந்துக்குவா. என் மருமக பாரு ஆத்தியாத்தா அது வாயை திறந்தா 10 ரூபா போட்டு முழுங்கிரும். அப்படி பேசுவா. எனக்கு ஒரு ரூபா சோறு போறது கூட அந்த கணக்கு பண்ணுவா. இன்னைக்கு யாருமே தெரியாம என்னை தங்கமா தாங்குற அவதாண்டி. அவங்க பேசுற ஆளு வந்து நம்ம பேசிக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்க குடும்பமா இருக்காது. சரியா, விட்டு கொடுத்து போகணும். ஏன் நம்ம பிள்ளைங்க திட்டுனா நம்ம வாய மூடிட்டு இருக்கிறது இல்லையா? ஊரா விட்டு பிள்ளைனா ஒரு நியாயமா? நமக்கு நல்லது கெட்டது பார்த்து நாளைக்கு நம்ம செத்தோம்னா நம்ம தலைமாட்டில் உட்காந்து அழ போறது அவதாண்டி. சரியா, மருமவளா இருந்துதானே வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு 1008 ஆசையெல்லாம் இருந்துதானே செஞ்சுது. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த காலத்து பிள்ளைகளால அப்படி இருக்க முடியறது இல்ல. ஏதா இருந்தாலும் பட்டுன்னு சொல்லி போடுதுங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா, சும்மா நொய்யின்னு இருக்காம விட்டு கடை. சரிடி சரிடி, நானும் வரேன். போயிட்டு வா. சரவணா, நம்ம ஆஃபீஸில் யாரெல்லாம் லாங் லீவ் போட்டிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்லாம் கொண்டு வாங்க. சார் ஏன் சார்? நம்மளோட பேங்க்கில் இப்போ நியூ ரூல்ஸ் வந்திருக்குமா, நிறைய லீவ் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா லிஸ்ட்டையும் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? நான் என்னப்பா சொல்கிறது, மேலிடத்துல என்ன சொல்கிறாங்களோ அதுதானே நான் சொல்ல முடியும். சீக்கிரம் அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வாங்க. ஓகே சார். சார் நம்ம ஆஃபீஸில் நிறைய பேர் அப்படி லீவ் போட்டிருக்காங்க. அவங்க வேலையை விட்டு போகணுன்னா நிஜமாக எடுத்துருவீங்களா சார்? பின்ன என்னப்பா பண்ணுறது, நானும் மேலிடத்துல சொல்லி தான் பார்த்தேன். பட் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபு. லீவ் எடுத்துக்கிட்டாலுமே அவங்க வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இத்தனை வருஷத்தில் வந்ததில்லை அப்படின்னு. பட்டு இப்போ வந்து நியூவாக ஒருத்தர் மாறி இருக்காரு. அதனால் அவர் வந்துட்டு இந்த மாதிரி லீவ் போடுற ஸ்டாஃப்ஸே எனக்கு வேணாம், பர்ஃபெக்டாக வரவங்க மட்டும்தான் என்னோட இதில் இருக்கணும்னு சொல்லி அவர் நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காரு. அதனால தான் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. சரவணா, சொல்லு சந்தோஷ். என்னடா நீ படி பேரஞ்ச மாதிரி போயிட்டு வர? என்ன ஆபீஸ் ரூம் போயிட்டு வந்ததுல இருந்து என்ன ஆச்சு? மந்திரிச்சு விட்டாரா? மந்திரிச்சு விடல, மொத்தமா சேர்த்து முடிச்சு விட்டாரா? என்னடா சொல்ற? இந்த ஆபீஸ்ல அதிகமா லீவ் போட்டிருக்கவங்கள வேலையை விட்டு தூக்க போறாங்களாம். என்னடா சொல்ற? ஆமாண்டா, நம்ம வேற இடத்துல நியூவா ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க போல. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல இருக்கு. எனக்கு இந்த மாதிரி லீவ் போட்டுட்டு வர ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தேவையில்லை. அவங்க எவ்வளோதான் பர்ஃபெக்டாக இருந்தாலும் லீவ் போட்டு வரவங்க எனக்கு தேவையே இல்லை. இனி எனக்கு பர்ஃபெக்டாக ரெகுலராக வரவங்க மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு இருக்காராம். அதான் ஷார்ட் லிஸ்ட் எடுத்து வர சொல்லியிருக்காங்க. அதான்டா போயிட்டு இருக்கேன். இது லீவ் போடுறவங்கள வேலை விட்டு தூக்குறாங்களா? ஐயோ, நம்ம அதிகமாக வேற லீவ் போட்டிருக்கோமே. சரி மச்சி, ஒரு 10 மினிட்ஸில் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் போய் எடுக்கணும். ஓகே பாரு. ஓகேடா. ஷோ கடவுளே, இப்போ என்ன பண்ணுறது? கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நான் லீவ் போடலை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட லீவ் போட்டிருக்கேனே. பாதி மாசத்துல பாதி நாள் லீவ் போட்டிருக்கேனே. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, இந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப் இதுக்கப்புறம் கிடைக்கவும் கிடைக்காது. வேலையை விட்டு தூக்கணும், அவ்வளோதான், என் வாழ்க்கையே போயிடுமே. என்னங்க வேலைன்னு போனீங்க, இங்க வந்து நிக்கிறீங்க? நான் தாண்டி போனேன். ஆனா அவன் மாப்பிள்ள இருக்கானே. மாப்பிள்ளையா? யாருங்க? அதான் அந்த பெரியவளோட புருஷன். மறுபடியும் அன்னைக்கு வந்தாரா? அன்னைக்கு தான் வட்டி கொடுத்துட்டோம். மாமி முடியல, அதுக்குள்ள வட்டி காசு கேட்டாரா? வட்டி காசு கேட்டா கூட என் தலையை அடகு வச்சாது கொடுத்துட வேண்டி. ஆனா அந்த கேப் மாதிரி பையன் ஒருத்தியோட வச்சுக்கிட்டு பைக்ல வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியறாண்டி. என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, அந்த திருட்டு பயலுக்கு எம்புட்டு திமிரு இருக்கும். பாவம் போனா போது பொழைச்சு போகட்டும்னு நம்ம 10 ரூபா கூட எடுக்காம அவனுக்கு காசை கொடுத்தா அந்த நாய் காசை வாங்கிட்டு என்ன வேலை பாக்குறான் தெரியுமா? விட்டீங்க. இது புள்ளைக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? அவன் அங்கேயே பொடி போட்டுட்டு வர மாட்டீங்க? புள்ள சரியான நேரத்துக்கு வந்துட்டா. வந்த உடனே அவனை இன்னைக்கு அடி வெளுத்துட்டா. போதாத வரைக்கும் அந்த சீமையிலே இல்லாத சிங்காரி அவளுக்கு 4 போடு போட்டா பாரு. என்னங்க சொல்றீங்க? நம்ம புள்ள அடிச்சாளா? ஆமா, அவனுக்கெல்லாம் அதுதான் சரி. ஏனோ தானோன்னு பிள்ளைய அடிக்கிறான். சரி, ஏதோ அதுகளை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுக்க, நம்மளும் வாயை திறக்க கூடாது பொறுமையா போட்டு இருந்தோம். இப்ப பார்த்தா ஓவர் ஆட்டமெல்லாம் இருக்கு. அதனால புள்ள மனசுல இருக்க ஆத்திரத்தெல்லாம் மொத்தமா கொட்டி அடி வெளுன்னு வெளுத்து விட்டான்.
ஐயோ, என்னங்க இது பெரும் பிரச்சனை ஆயிரும் போலயே. அவன் புடிவாதக்காரன், முன்கோபி. இதெல்லாம் அவ பண்ணுனானா ஒரே தான் அனுப்பியில விட்டுருவான். அனுப்பி விடுவான்னு நினைக்கிற? அவ கொடுத்தது இனிமே 10 நாளைக்கு படுக்கையை விட்டு அந்த அளவுக்கு பொண்ணு போட்டிருக்கா. இனி இருக்குது அவனுக்கு. இனி நான் யாருன்னு காட்டுறேன் அவனுக்கு. ஐயோ கடவுளே, இப்பதான் நல்லா இருக்கான்னு நிம்மதியா இருந்தோம். அதுக்குள்ள அந்த கடவுளுக்கு பொறுக்கலையா? ஐயோ சாமி, இந்த ஆளோட புத்தி ஏன்னா இப்படி போகுது? சை.